ஒரு கிராமத்துல பழங்கால பிரசித்தி பெற்ற கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோயில்ல காலை மாலை இரவுன்னு எல்லா வேலைகளிலும் சிறப்பா பூஜை செய்வாங்க. அந்த நேரத்துல கோயில் மணியை அடிக்கிறதுக்காக ஒரு பையனுக்கு மாதம் 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்து நியமிச்சிருந்தாங்க. அந்த வேலையை அந்த பையன் மிகவும் சிறப்பா சந்தோஷமா செஞ்சு அவனுடைய தங்கச்சியும் தாயையும் குடும்பத்தை நிர்வகிச்சு வந்தான். சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த கோயில்ல வேலை செய்யறதுக்கு குறைஞ்சபட்ச தகுதியா 8ஆம் வகுப்பாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இது அரசாங்க உத்தரவுன்றதுனால அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. அதை வச்சு எப்படி காப்பாற்ற போறான்? இந்த வேலையை அவன் ரொம்ப மதிப்பு மிகுந்த ஒரு செயலா செஞ்சுட்டு இருந்தான். அதுவும் போச்சு. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, என்ன பண்ணா சரி வரும், ஒன்றும் புரியலையே. நம்மளை நம்பி இருக்கின்ற தங்கச்சியும் தாயும் என்ன செஞ்சு நாம காப்பாற்ற போறோம், ஒன்றும் புரியலையே. மீண்டும் மீண்டும் யோசிச்சுட்டே இருந்தான். தன்னோட தாயும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இருந்தாலும் நிரந்தரமான வருமானத்திற்கு என்ன பண்றது, நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான். தான் 7வது வரைக்கும் படிச்சு கைவிட்ட பள்ளிக்கு முன்னாடி சென்று ஒரு சிறு துணியை விரித்து அதுல பள்ளி குழந்தைகளுக்கு பிடிச்ச சின்ன சின்ன மிட்டாய்கள், பழங்கள் அதை வச்சு கடை மாறி விற்க ஆரம்பிச்சான். அதுல வர லாபத்தை வச்சு சின்னதா ஒரு பெட்டி கடை திறந்தான். அது நல்லாவே நிறைய வியாபாரம் ஆச்சு. அதை கடையை கொஞ்சம் இன்னும் விரிவுபடுத்தினான். அதுல இருந்து லாபத்தை வச்சு இன்னும் வேற வேற இடத்துல சில கடைகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய கடைகளை ஓப்பன் பண்ணிட்டே வந்தான். அந்த மாதிரி நிறைய கடைகளை திறந்து திறந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுல இருந்து நிறைய லாபங்கள் சம்பாதிச்சு தமிழகம் முழுவதும் நிறைய பிரான்ச்சு, நிறைய ஷாப்பிங் மால்ஸ் ஏகப்பட்டது அவன் உருவாக்கிக்கிட்டே இருந்தான். மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிட்டான். அந்த மாதிரி தொடர்ச்சியான ஆர்வம், கடுமையான உழைப்பு, விடாப்பிடியான குணத்தினால மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையே கட்டமைச்சான். அந்த மாதிரி கட்டமைச்சதுனால அந்த தமிழ்நாட்டிலேயே டாப் 10 பணக்காரர்ல ஒருத்தரா வந்துட்டான். அவனை நிறைய டெலிவிஷன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ கேட்கறதுக்காக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல கலந்துக்கும் போது அவங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க. உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவன் நான் 7ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த இன்டர்வியூ எடுத்து சொல்றாரு, என்ன சொல்றீங்க, 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு நீங்க இவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருக்கீங்கன்னா இன்னும் 8ஆம் வகுப்புலாம் படிச்சிருந்தா இன்னும் எவ்வளவு டெவலப் ஆயிருக்க முடியல அப்படின்னு கேட்கறான். இல்ல, நான் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தேன்னா மணி ஆடிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றீங்க, புரியல, நீங்க சொல்றது குழப்பமா இருக்குன்னு கேட்கும்போது, நான் ஒரு கோயில்ல சின்ன வயசுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வேலையில 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாதான் தொடர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தேன்னா அந்த மணி ஆட்டுற வேலையை கோயில்ல சிறப்பா செஞ்சுட்டு இருந்திருப்பேன். ஒருவேளை அந்த சட்டம் வராம இருந்திருந்தா நான் அந்த வேலையில கம்ஃபர்டபுளா வாழ்நாள் முழுவதும் நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். இருந்தாலும் அந்த வேலையை விட்டு நீக்கினதுனாலதான் என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாரு. மரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, படிச்சுட்டா மட்டுமே நாம நினைச்ச எல்லாத்தையும் வாழ்க்கையில அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நினைச்சு படிப்புக்காக ஏகப்பட்ட பணத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறாங்க. ஆனா கூடவே உழைப்பும் விடாமுயற்சியும் அதை விட ரொம்ப முக்கியமா ஜெயிக்கிறதுக்கான ஒரு கட்டாயமான காரணமும் இருந்தாதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கடந்து சாதிக்க முடியும். எனக்கு ஒரு காரணம் இருந்தது. என்னுடைய தங்கையும் தாயும் நான் காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதுபோல உங்களுக்கான காரணத்தை தேடுங்கள்.